ஹாய் ஆல், வெல்கம் டு வினர்ஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம சீஸி பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கேரட், மல்லி இலைகள், பச்சை மிளகாய், தக்காளி, ஆனியன், சீஸ் ஸ்லைஸ், அதோட 3 முட்டை, 2 ஸ்லைஸ் பிரெட். இப்போது எடுத்து வச்சுருக்கிற எல்லா முட்டையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த டிஷ் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வயிறு ஃபில்லிங்காகவும் டைம் இல்லாத நேரத்தில் ஈஸி மேக்கிங்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை 1 by 1 நம்ம இந்த முட்டையில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலைகள், அப்புறம் கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முட்டைக்கும் இந்த டிஷ்ஷுக்கும் தேவையான அளவு காரம், பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் பட்டர் விட்டுட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸை நம்ம இந்த தோசைக்கல்லில் ஊற்றிடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸை இந்த ப்ரெட்டில் முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போது சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா முட்டையை ப்ரெட் மேலே அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்போது இந்த ப்ரெட்டை அப்படியே ஒன் மேலே ஒன்று அப்படியே போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். சூப்பரான ஈஸியான ஒரு ஸ்நாக் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும். சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சீஸியாக, டேஸ்ட் அமேசிங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்